நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த வல்லமையை மகிமையை உங்களுக்கு தருவாராக. நீ உலகத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்கிறது இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான சக்திகள் இருக்குது, சாமிகள் இருக்குது, அவதாரங்கள் இருக்குது. ஆனால் சிருஷ்டிகர்த்தருடைய வல்லமையை ஜனங்க பெற்றுக்கொள்கிறார்களா, இல்லை அசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்களான்னு நம்ம யோசிக்கணும். இந்த அநேகர் எதிர்காலத்தை சொல்கிறாங்க, அசுத்தாவிகள் சொல்லும். அசுத்தாவிகளை வச்சுக்கிட்டு, அன்கிளீன் ஸ்பிரிட்டுகளை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை சொல்கிறதுனால ஒரு பெரிய சாதனை இல்லை. எதிர்காலங்கிறது எது? ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லணும். மனுஷன் இப்படி சொல்கிறது, இது கிடைக்கும் அது கிடைக்கும் இப்படி ஆகும், அதெல்லாம் என்ன சார்? எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாம் இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாம் கஷ்டம் நஷ்டம் இருக்குது. இல்லாதவன் எவனா இருக்கானே? விஜய் மல்லையான்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார் இந்த நாட்டில். அவர் அனுபவிக்கிறதுனே பிறந்தவர். அவ்வளோ வசதியாக இருந்தார். அவர் நிலைமை என்ன? சர்வாதிகாரமாக இருந்த ஒரு பெண் முதலமைச்சருங்க உண்டு. அவங்க முடிவு என்ன? சர்வாதிகாரியே இரும்பு மனுஷியாக இருந்த ஒரு பிரதமர், ஒரு பெண் இருந்தாங்க இந்த நாட்டில். அவங்க முடிவு என்ன? எப்படியோ ஆட்டம் போட்ட கட்சிலாம் இன்றைக்கி அடங்கி உட்காந்துருக்கு. ஒன்றுமே இல்லாமல் அந்த கட்சி இன்றைக்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு நாட்டில். அரசியல் பேசுகிற உதாரணத்துக்கு சொல்கிறேன். எவ்வளவோ ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு வந்தவங்க முடிவு எப்படின்னு தெரியல. ஒரு காலத்தில் அப்படியே தூணாக இருந்தாங்க அந்த விளையாட்டு போட்டியில். இன்றைக்கி துரும்பாக போயிருக்காங்க. ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சவங்களாம் பெரிய அளவில் சாதிச்சிருக்கிறாங்க. மனுஷனுக்கு எல்லாம் மாறும். மரணத்துக்கு அப்புறம் என்ன? யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? என்றும் ஒரு மனிதன் வாழணும் சார். மரணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா என்ன வாழ்க்கை அது? எதுக்கு இந்த வாழ்க்கை? இயேசு சொல்லுகிறார், மரணத்துக்கு அப்புறமும் உனக்கு வாழ்க்கை உண்டு. அதான் சார் கிறிஸ்டின், அதான் கிறிஸ்தவம். மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை எப்படிங்கிறத சொல்கிறது தான் கிறிஸ்தவம். கேரண்டி கொடுக்குது கிறிஸ்டியானிட்டி. அதை பொறுக்க முடியல அசுத்தாவிகளுக்கும் சாத்தானுக்கும். அதனால தான் இயேசுவை பற்றி சொல்லவே விடாமல் அடித்து வரட்டுறானுங்க, தடுக்கிறானுங்க. எல்லா இடத்துலையும் சுட்டு கொள்றானுங்க இயேசுவை பற்றி சொல்கிறவங்கள. ஏன்? குடிச்சிட்டு அவனை அடிக்கிறவனை ஒன்றும் பண்ண முடியல. பொய் சொல்லி பொருள் விற்கிறான். இந்த பொருள் அப்படி இப்படிங்கிறான். அந்த பொருள் வாங்கி ஏமாந்து அவன் எதாவது பண்ண முடியுதா? என்னென்னமோ சொல்லி இந்த நாட்டில் எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையான ஒரு நித்திய வாழ்க்கையை சொல்கிறவங்கள அடித்து வரட்டுறாங்க. இயேசு நித்திய ஜீவன் தருகிறார். அவர் தருகிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்துகிறது, உயர்த்துகிறது. மரணத்துக்கு அப்புறமும், இந்த சரீர மரணத்துக்கு அப்புறமும் மகிமையின் சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.